ஓகே லெட்ஸ் கோ. நாங்க அங்க டான்ஸ் ஆடுறோம். டான்ஸ் பண்ண இருக்காங்க எல்லா பேரும். செட்டானம் அம்புலோ டவர் பார்க்கணும் பாரு. நாங்க 4 பேர் எங்களுக்கு பயம் ஃபுல்லா இருக்கு. அம்புலுவைக்கு வந்த டவருக்கு வந்து நம்மளோட எந்த சாமியை கும்பிடணும் நம்ம மனசுக்கு நினைக்க மட்டும் போகாது. 4 சாமியும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. கைஸ் இதோட அம்புலோ டவர் முடிஞ்சு உங்களோட கையில் ரேகை எல்லாம் அழிஞ்சு அபத்தப்படாம வந்து அப்புறம் உங்களோட திருமண பாக்கியம் அமைந்தும் நீங்க கட்டப்பட்டிருக்கீங்க. திருமணம் கட்டியாங்க. கட்ட வேண்டிய டைம்ல கட்டுங்க, கட்ட வேண்டிய டைம்ல கட்ட வேண்டிய டைம்ல கட்ட. பழைய காலத்துல வந்து புது காலம் வாங்கலாம். பழைய காலத்து மன்னர்கள் போட்டு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. துரிதமாக ஜேகே ப்ளோக். இன்னைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ வந்திருக்க இடம் வந்து கண்டிக்கு தான். கண்டியில் வந்து நாங்கள் அம்புலோ டவருக்கு வந்து நாங்கள் ஏறப்புறோம். இதோட வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வந்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ட்ராவலிங்கில் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டாங்க அவங்க. இந்த வரைக்கும் பின்னுக்கு போட்டிருக்கு அம்புலுவை. இந்த டவரில் வந்து ஏறப்புறோம். இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகினது பார்த்தீங்கன்னா 1997 ஸ்டார்ட் ஆனது. இதை போல் வேறு டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா நாங்கள் அம்புலோ டவருக்கு தான் போகணும். மோர் கிட்ட விட இருக்கனால அந்த அம்புலோ டவரை பற்றி கொஞ்சம் இவ்வளவு தான் தெரிஞ்சது. இப்போ நாங்கள் கிட்ட போயிட்டு அம்புலோ டவரில் ஏறிட்டு அதில் எத்தனாம் ஆண்டு அதை கட்டினாங்க செஞ்சாங்கன்ட்டு நான் கிட்ட போய் சொல்கிறேன். இந்த வீடியோக்கு முதல் தர வரேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து எல்லாருமே ஆறை குடிச்சு பாறை குடிச்சு நம்ம கேட்க தேவையில்ல. இந்த வீடியோவில் யார் வருவான்னு தெரியும். தேவா என்றிய குர்ரா. இப்போ நாங்கள் எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா அம்புலையில் நிற்கும். அம்புலையில் எங்களுக்கு அம்புலையில ஓஹோன்ற மாதிரி தான் எல்லாமே நடக்குது. எங்களுக்கு நைட்டு இருந்து இப்போ வரைக்கும் சும்மா குளு 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 குளுன்னு தான் இருக்கு. செம்ம எனக்கு வெண்டு இப்படி ரோட் இந்த டிராவலிங்ல வந்து அந்த டிராவலிங் நாங்க வந்த ரோட் எப்படி இருக்குன்னு பாக்கணும். யூஆர் சேனல்ல பாருங்க, போடுவோம் அதுல பாருங்க. கோப்ரோ வச்சு எடுத்து வந்து கோப்ரோல எடுத்தோம். வேற லெவல்ல அந்த வியூ எல்லாம் பாக்கணும் கைஸ். நாங்க மேல போய் அந்த வியூ கட்டுறோம், அதை விட பெட்டரா இருக்கும். நாங்க இப்ப அம்புலோ என்ட்ரில நிக்கும். என்ட்ரில நிக்கும். அந்த அம்புலோ என்ட்ரில இதுக்குள்ள இருந்து உள்ளுக்குள்ள அந்த கார் பார்க்கிங் பைக்கை பார்க்கிங்ல போட்டு நடந்து போகணும். வாகனம் எல்லாம் ஏத்த விடுறாங்க. எடுத்து போக சொல்றாங்க. காய்க்கிங்க அந்த இடத்துக்கு. நாங்க பைக்கு என்ன விளக்கம் 7 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள போகணும். பைக் என்னன்னு தெரியும். நாங்க இங்க இருந்து எப்படி அம்புலோக்கு போயிடுவோம். ஆனா இப்ப டைம் பாத்தீங்கன்னா சரியா 10:30 காலையில 8 மணிக்கு வழி விட்டுனாங்க. 2 மணி ஓட்டும். அடுத்தது அம்புலையில எங்களுக்கு என்ன சீன் நடக்க போகுது. ஆனா அம்புலைக்கு வாரத்துக்குள்ள நல்ல சீன் நடந்தது. எதிர்பார்க்காத சீன். அங்க போயிட்டு என்ன நடக்க மாட்டோம் உங்களுக்கு வீடியோல அப்டேட் பண்ண பாருங்க. டிராவலிங் வீடியோ யூஆர் சேனல்ல இருக்கு. மறக்காம அந்த சேனலையும் பார்த்து வந்து இந்த இடத்தை பார்த்துட்டு வாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தனால உங்களுக்கு இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஆனா எங்க இந்த இடத்துல பார்த்தோன்னா நீங்க பிரேக் வேணும். பைக்கு ஒழுங்கான பைக்கோட வந்துருங்க. எங்களை ஒழுங்கான பைக்ல வந்தா முக்கியமா பைக்கு பிரேக்கோட முக்கியம். அவ்வளவுக்கு எனக்கு என்ன சொல்றது, பிரேக்கில் அடி பைக்கு தேவையில்லைங்க. வந்துடுறாங்க ஊர்ல இருந்து சொல்லி அனுப்புனவங்க. ஓடுற பைக்கு ஓடுற பைக்கு ஓடுற ஸ்டெப் பண்ணா பைக் ஓட்ட ரிவர்ஸ் பின்னு அவ்வளவு உச்சம் இப்படி போகுது. ரோட்டு அவ்வளவு இறங்கையில் இப்படி போனதே இல்லை எங்களுக்கு. இப்படிதான் எல்லாம் போகுது. அப்படிதான் இந்த ஏரியா இன்னைக்கு. வாங்க என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒன்றொண்டா சொல்லணும் அவங்களுக்கு விளங்காது. நாங்க நேரில் காட்டுறோம். வாங்க இருக்கிற இடத்த காட்டுறேன் அப்படின்னு பாருங்க. அந்த ஏரியாவில் வந்து இந்த 7 கிலோமீட்டர் இந்தியாவில் போகணும். இந்த பாருங்க இந்த வியூ எப்படி இருக்கு. இன்னும் அழகாட தீ குட்டி தேவா. நாங்க இந்த ரோட்டெல்லாம் வந்து இந்த ரோட்டெல்லாம் போகணும். உள்ளுக்குள்ள இதுக்குள்ள பார்க்கிங்ல போட்டு அங்கே வெதி ஸ்டார்ட் பண்றோம். இது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்கே பாருங்க மட்டும் பாருங்க. மாசால சும்மா அதிருது இல்ல. இப்ப நாங்க எங்க நிக்கணும் பாத்தீங்கன்னா திரும்ப என்ட்ரி என்ற அம்புலையில நிக்கும். இப்ப நாங்க எங்க போறோம் பாத்தீங்கன்னா அம்புலைக்கு போறோம். வாங்க அம்புலைக்கு போவோம். ஓகே, டிக்கெட் எடுக்க போறேன். இங்க இருந்து இங்க இருக்கு ஜெனி. இதுல டிக்கெட் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். இந்த டவருக்கு வேற நான் சொல்றேன். டிக்கெட் கவுண்டர்டா. பை ஹவ் மச் டிக்கெட்? டிக்கெட் பைக்குக்கு 4 மனுஷங்களுக்கு சேர்த்து 850 ரூபா எடுத்திருக்காங்க. அது வந்து பைக் மேல போகலாம். ஆட்டோவுக்கு எவ்வளோ எடுத்தாங்க இல்லையா, இந்த பைக்கு இந்த காசை கொடுக்காங்க. பைக்கு ஓவரா மேல ஏறையில என்னதான் கொஞ்சம் அளவு தூரம் தான் எடுப்பாங்க. இன்னைக்கு அப்படி போக ஒன்று அப்டேட் பண்றேன். மலை ஏறி வந்து உங்களுக்கு அனுபவம் எப்படி? என்ன சட்டன் பிரேக்ல அடிச்சு பின்னுக்கு இருக்க மேல அப்படி போகுது. ஒரு இது வந்து
ஃபர்ஸ்ட் அனுபவம் தானே டிக்கெட் தமிழ் ஏரியாவுக்கு போய் இதுதான் நம்ம டிக்கெட் அம்புலோட்டிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அது சொல்றானே ஃப்ரீ ஃப்ரீ Free. ஃப்ரீ டோட்டல் 600 ரூபாய் போட்டிருக்கான் என்னத்துக்கு பாத்தீங்கன்னா இல்ல பைக்கு 165 ரூபாய் போட்டிருக்கான் சரியா டோட்டல் பைக்கு வரா ஓ பைக்கு 200 ரூபா அவனு 2 காசு எடுக்கானே SSCL அண்ட் 4 ரூபா எடுக்கானேல் அவர் ஆளு கம்மி பண்ணானே அவரு 165 ரூபா எடுக்கானேல் அதுக்கப்புறம் VAT அண்ட் போட்டிருக்கானே அதுக்கு 30 ரூபா எடுக்கானே டோட்டல் பாத்தீங்கன்னா 200 ரூபா அது மாதிரி நமக்கு ரெண்டு பாதி நமக்கு கூட ஓட்டிருக்கானே எவ்வளவு ஓட்டிருக்காங்க பைக் அங்க பைக் ஓ ஓகே ஏய் 3 கிலோமீட்டர் நடந்து போணுமாடா போறோம்டா ஓகே லெட்ஸ் கோ நாங்க அங்க டான்ஸ் டான்ஸ் பண்ண எடுக்காங்க எல்லா பேரும் அதாவது ஃபேமிலியா வராம பாய்ஸா என்ன வேன்ல இல்லாடி எதுல ரிப் பண்ணணும் சொல்றான்டா இப்ப அவன் நான் ஃபேமிலி மேல வந்திருக்கேன் அவன் ஃபேமிலியா வந்து அவனுக்கு இப்ப கவலையா இருக்கு அதான் இப்ப சொல்றான் ஃபுல் ஃபன் மோட்ல இருக்காங்க எல்லா பேரும் வாங்க நம்ம மேல வருவோம் ஃபர்ஸ்ட் கோயிங் டு சென்னை சென்னை மூணுக்கு மாத்தினா நண்பர்களே இப்ப நாங்க முக்கி தக்கி போறோம் இந்த அம்புலோட்ட இடத்துக்கு வந்துட்டோம் உள்ளுக்குள்ளே வந்து டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு டிக்கெட் பாஸ் பண்ணி உள்ளால வந்துட்டோம் கொஞ்சம் போட்டோ ஷூட் எடுத்தாங்க ஆனா என்ன கியர்ல போகுது பைக் ஆனா 30 ரெண்டாவது பைக் உள் ரோட்டு வந்து என்ன ஏத்தத்தை கொடுக்குது இவ்வளவு தூரம் வந்து ஏத்தத்தை விட இந்த ஆட்டோலாம் வர அளவுக்கு ஏறுது ஆட்டோலாம் வேன் ஏத்த மாட்டேன்றாங்க வேன் ஏத்த மாட்டாங்க ஏன் தெரியுமா ஃபேமிலியா இது இங்க வர்றோம் கொஞ்சம் பேல வர்றோம் ஐயோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இவங்க இப்படி தட்ட போறான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இவங்க இப்படி தட்ட போறான் நீ எடுக்கிறியா பைக்கு எடுக்கியா இந்தா ஏன்னா எனக்கு பழக்கம் இல்லை நான் ரெண்டாவது ஓட்டுறதுக்குள்ள முக்கு கிடந்து ஓரம் முக்கிய பின்னுக்கு போகுது இறங்கி நான் பின்னுக்கு போறேங்க அப்படியே போகுது பள்ளம் இப்படி கோபுரம் எடுக்கணும் ஓகே டிரைவர் சேஞ்ச் ஏன்னா இந்த டிரைவருக்கு ஓட தெரியும் ஒரு பழக போறாராம் அப்ப பழகிட்டு வந்து விட்டுட்டேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கைஸ் கொஞ்சம் மேல போய் கண்டினியூ பண்றேன் கைஸ் என்ன பாத்தீங்கன்னா இந்த ரோட் இப்படிதான் இருக்கு சத்திய சோதனை எல்லாம் ஜோஹர் வினோத் சேனல்ல பாருங்க கைஸ் நாங்க எல்லாத்தையும் வச்சு எடுக்கலாம் போயிட்டு போன்ல எடுக்க கேமராவில் எடுக்க அதனால கேமராவில் கூட வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கு நிறைய ரெக்கார்ட்லாம் தாண்டி இருக்கு ஸோ இந்த அளவு பாருங்க கைஸ் அம்புலூர் டவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போறேன்ட்டு அந்த எங்களுக்கு 2 பேர் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பைக் சின்ன சின்ன ஏற்ற மரக்குள்ளே பைக்கில் கியர் போட்டு இந்த ஃபஸ்ட் கிளச்சை மாற்றி ஓடுங்க செகண்ட் கிளச்சை மாத்திரம் அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் ஸ்கூட்டியில் வந்துடுறாங்க காய்ஸ் வேறு வழி இல்லை ஸ்கூட்டியில் வந்துடுறாங்க ஸ்கூட்டியை வாங்குங்க பிரச்சனை இல்லை கேர்ள்ஸுக்கு ஆனால் இந்த ஏற்றத்தெல்லாம் ஏறாங்க காய்ஸ் ஃபெஸ்ட்டில் வடி ஆயிரு ஃபெஸ்ட்டில் வடிவாக ஏறுது காய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனால் பைக் வராது அந்த ரோட்டை பாருங்க நம்ம அந்த ரோட்டை பாருங்க பாருங்க காய்ஸ் ஆனால் நல்ல ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஒன்றை நம்ம மிஸ்டேக் ஆகக்கூடாண்டு 150 மீட்டர் போகணும் என்ன போட் போட்டிருக்கானு ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகி போகக்கூடாது போட் போட்டிருக்காங்க அடுத்த தார் ரோட் போட்டிருக்காங்க உள்ளுக்குள்ளே வேறு லெவலெலாம் செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் இந்த ஊருக்கு வந்து இப்படி ரோட் வச்சுருக்காங்க எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது எங்களை மாதிரி ஆகலும் பரவாயில்ல வயசான ஆக்கள் வரப்போ வந்து பார்த்துவாங்க இப்போ கிட்டத்தட்ட நமக்கு அப்படி பரவாயில்லன்னு சொல்லுவாங்க இருக்கு போய்ஸ் வாவ் உயிரை பணைய வைக்கிற விளையாட்டு சைக்கிள் ஓட்டம் ஸோ நிறைய விளையாட்டுலாம் இருக்குது இதில் வந்து விளையாடலும்னா உங்களோட திறமையெல்லாம் காட்டுங்க இங்கே வந்து எங்களாலே இல்லை நாங்கள் காசை வாங்க செலவழிப்போம் உயிரண்டு வாங்க செலவழிக்க மாட்டோம் ஐயோ என்ன ரோடு அது வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம் பண்ணால் இந்த வந்தது தான் நிறைய தடை தாண்டி இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அதே மாதிரி இந்த போகிற பாதை அப்படியே தான் இருக்கு இதாருங்க நமக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் விட்றா அந்த அவர்கிட்ட வேன் இருந்தேன் நம்முடைய மேலே இல்லைஞ்சாலும் வேறு டவர் இதை போட்டிருக்காங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் அவங்க அந்த இதை போட்டிருக்காங்க நம்மளோட சமீட்சைக்கு ஸோ அம்மா இருக்காவும் உனக்கு தான் மதர் காலிங் நண்பனை மதர் காலிங் பண்ணுறாங்க மகனை தேடா இங்கம்மா மகன் அந்தத்தில் வரந்து கொண்டிருக்கா அம்மா இந்த டைம்ல நான் பைக் டிரைவர் அதிகா மாறுவேன் வீட்டுக்கு போயிடாத விட்டு மேல நல்ல கடையில் அனுப்பிட்டு கலங்கிதான் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம்
ஒரு மாதிரி கிட்ட நெருக்கிட்டோம். நண்பன் கத்தி கத்தி வர பயத்துல. கவலையா இருக்கு குமார். போடா இது இன்னும் ரோட் அல்ல வேறு பார்க்காங்க. இப்போ இந்த இடத்த பாருங்க நாங்கள் இப்போ இங்கெல்லாம் போகணும். என்ன போகணும் அம்புடுவைக்கு ஆனால் எங்க நண்பனியர் முன்னுக்கே வந்துட்டாங்க. ரெஸ்ட் எடுக்கிறாங்கடா. அஞ்சு வர்றான் வேற லெவல் ரெஸ்ட் இதாக இருக்கு. முடியலை. ஸோ ஓனிதேன் உங்களுக்கு அம்பூர் டவருக்கு கருத்து அவன் டிரைவரு தானே தெரியுட்டா சொல்லு. ஒரு கட்டத்தில் சரி இறங்கி பின்னுக்கு போப்பரமாக வேண்டி ஒரு அண்ணாவனா ஃப்ரெண்டில் போட்டுறா ஒன்னே ஒருத்த கண்டு நாங்கள் நீ அப்புறம் இதால் வந்து ரெண்டு நாங்கள் ஜோதிச்சு நாங்கள் குறுக்கோழி கொண்டு வந்து நாங்கள் குறுக்கோழியில் போயிடலான்ட்டார் போலீஸ்காரன். ஒரு சுற்றி தான் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டம். அவளுக்கு அந்த கஷ்டம் இல்லை ஏறோடு இப்போ பேரு இங்கே ஒரு பிள்ளாட்டும் விளையாடிடாதே உயிருக்கு ஆபத்து. நம்ம காயத்தோட போன போல உயிரில்லாம் போகக்கூடாது. உமைக்கா இது ட்ரெண்டிங்காக போகுது. ஸோ நாங்கள் இந்த பைக்கை பார்க்கிங்கில் போட்டு கொடுத்துருவோம். இதுக்கு படுத்து அந்த பார்க்கிங்கில் விடணும். ஹெல்மெட்டுக்கு அங்கே காசு கொடுத்து போட்டு நாங்கள் அப்படியே மேலே போகிறோம். இவங்கெல்லாம் அனுபவத்தில் வந்து அது மேலே எதிர்த்து வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் நாங்கள் இப்போ ஏற போகிறோம். ஃபன் பண்ணிட்டு போகிறாங்க போய்ஸ். நான் இந்த ஸ்கூட்டியில் வந்திருக்காங்க. அதிசயமாக இருக்கு. எந்த மனச்சாட்சி படி சொல்கிறேன். ஸ்கூட்டியில் வந்துடுறாங்க. சொல்லு நண்பா டிரைவர் ஆகி உனக்கு தான் இதில் கருத்து தெரியும். சொல்லு நண்பா. நல்ல காலம் சாப்பிடுறது வந்துட்டா நான் இறங்கிட்டேன். எனக்கு ஏலாண்டுது அம்புலு டவரை பார்க்க போன 2 பேர் காலம் வரணும். அந்த மாதிரி டிராவலிங் வாராக்க கவனம் வாங்க. முக்கியமாக பிரேக்கோட வாங்க. டிரைவர் 2 மாதிரி சொல்லுங்க உங்களோட பைக்கோட அனுபவத்தை. அம்புலன்ஸ் பிளான் பண்ண அடிப்பேன் நான் நேரில் வந்து அடிப்பேன் அவங்களுக்கு. ஸோ நாங்கள் இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். தலைதாமணியை பார்த்தீங்கன்னா வீட்டை போனீங்கன்னா எடுத்துக்கணும். ரிஸ்க் எடுக்க அம்புல் வைக்கலாம். எங்களோட உயிர் எங்கள் கையில் இல்லை. நான் தான் நடந்து வந்தேன். செத்தானும் அம்புலோ டவரை பார்க்கணும். படி மனுஷங்க ஜாகிறதுக்கு இது பார்த்து அம்புலோ டவர் வந்துட்டு நாங்கள் 4 பேர் இப்போ அந்த அம்புலோ டவருக்கு உயிரை பணையம் வச்சு சாகடிச்சுதா என் உயிரை பணையம் வச்சு கொடுத்து வந்தீங்க. என்ன நண்பன் குயநீர் அடுத்த ஜென்மம் ஜீவன் வருது. நண்பா என்ன மறந்துட்டியா? ஃபன் டைம். காருக்குள்ள இருந்து உரைப்பி சாப்பிடும் கால் எடுத்து சாப்பிடுறா. தம்பி என்ன சாப்பிட்றா? கடிக்க வருதுங்க அதுக்கு வேணிய போல. சரியா குவேணி ஒண்ட புல் புத்தி அதுக்கு இறுக்கி பாத்தியா? குவேணியோட முழு புத்தி அதுக்கு இறுக்கி. ஜெனி இந்த மாதிரி இருக்கிற அனுபவம் எங்க மருமகளுக்கு வந்து இதுல போகணும்னு ஆசை. நான் காசு கொடுத்து பண்ணேன். எங்க மருமகளை பணையம் வைக்க மாட்டேன். எங்க மருமகளை எங்களுக்கு பிடிக்காது. ஏ காய்ஸ் நாங்க வந்திருக்கோம். எங்கடா ஒரு நீ நடக்க விட்டுதானே காய்ஸ். வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னா பயம் இருக்கும். பயந்தா தான் வாழலாம். சொல்லுங்க தத்துவம். அப்படி இல்லை பாட்டை கேளு. நாங்க பாட்டு கேட்கிறீங்க புதுசா. நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் ஃபுல்லா இருக்கு. ஏண்டா எங்களை சுத்தி என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியல. இதுல என்னால சாவ பிடிக்கல. இன்னை சாவடி அந்த ரைடு கூட இருந்து பாத்தீங்களா? இதெல்லாம் சோ இந்த ரொம்ப கஷ்டமா. மேல ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குடா.
அலாரி பாம்பு 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 வந்துட்டோம் முருகன் கோயில் குட்டி எடுத்த நில்லு அவனுக்கு தெரியாண்டா உயரம் அம்புலி தொட பாரு அடுத்தனா ஓண்டா தொடுத்தாடா எதுக்கு காசா எங்க இருக்கு ஏண்டா கழிஞ்சு போய் கிடக்குது ஓகே நெருங்கிட்டோம் வேறப்புறம் இதான் guys அம்புலுவ டவர் ஓ மை காட் நண்பர்களே அம்புலுவ டவர் இதுதான் குதிரை லோப்ரியா யானை மேல சவாரி போகலாம் குதிரையை சவாரி போகலாமா இதால அந்த இது போறதுக்கு எவ்வளவு வந்து கிடைக்கியா அது வந்து அந்த 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களாம் 1% வந்து ஊஞ்சல் ஆடுறது வந்து 2800 ரூபா அது வந்து 2% வந்து 4000 ரூபா எங்களுக்கு பட்ஜெட் காணோம் நாங்க அங்க போறோம் அடே கேனப்பயலே செல்வா ஏய் இங்க தமிழாக்கள் இருப்பாங்க ஆடுறது இவ்வளவு அஸ்கி வயசுல நம்மட பேர் என்னடா சகட்டு பயலே சொல்லுடா கேனப்பயலே நாங்க இப்ப என்னட்டு பாத்தீங்கன்னா அம்புலு வேண்டு ஒரு மாதிரி அம்புலுவைக்கு வந்து அடியில நிக்கும் மேல பார்த்தா இனி அம்புலுவதான் இதான் அம்புடுவே காணல இந்த அம்புடுவே என்னட்டு பாத்தீங்கன்னா அம்புலுவைக்கு போய் நம்ம அம்புலுவை பாக்குறத விட இந்த அம்புலுவை மேல பாக்குற வியூ நாங்க கீழே பாக்கோம் ஏன்னா அப்படி இருக்க இடம் காட்டம் பாருங்க கோயில் எல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இங்க எல்லாம் செம்மையா இருக்கு இடம் மணிமூட்டம் அணிஞ்ச பாருங்க இதுல காட்டம் பாருங்கண்ணா இந்த இருக்கு இந்த வயசு நம்மளோட ஸ்டார்ட்டுக்கு வந்தாச்சு இது ஏறுற பாயிண்ட் இதுல ஏறுறதாங்க அரவாஸ் டூர் ஏறலாம் வந்து வரும் குட்டி வந்து வரும் இதான் கொஞ்சம் உயரமா இருக்கும் குட்டி குட்டி எனக்கு பயம் டேய் இதுல ஏறுறதுக்கு இல்லடா ஏய் முருகன்டா முருகா ஐஸ் எங்க போனாலும் நமக்கு இது நம்ம டாட் நாங்க எங்க நிக்கிறோம் சரி அம்புலு கிட்ட வந்துட்டோம் முருகா பாக்க நான் வழியேறுவேன் படியேற போறேன்டா பக்கத்துல சேச்சி அங்கால புத்த டெம்பிள் இது அல்ல அம்புலுவைக்கு வந்தா டவருக்கு வந்து நம்மளோட எந்த சாமியை கும்பிடுறோம் நம்ம மனசுல நினைச்சா மட்டும் போகுது அது 4 சாமியும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க நான் ஒரு இதுல காட்டுறேன் பாருங்க இதுல வந்து அல்லா இதுல வந்து எங்களோட முருகன் அங்கால பாத்தீங்கன்னா ஜீசஸ் அங்கால பாத்தீங்கன்னா புத்தர் ஸோ எந்த மதத்துக்கும் வந்து எல்லா மதமும் சம்மதம் ஸோ இங்க வந்து நீங்க எல்லா சாமியும் உங்களோட பிடிச்ச சாமியை கும்பிடுத்து போகலாம் நான் எங்களுக்கு பிடிச்ச சாமியை எந்த சாமியை என் முருகனை கும்பிட போறேன் முருகா ஆசைப்பட்டு முருகன் கோயிலுக்கு தான் சாமி என்னையை காப்பாற்றி பா இவ்வளோ பெரிய டவர் வரப்போறேன் என்னை காப்பாற்றிருக்கேன் ஒளி சார் எங்களோட முருகன் ஸோ இந்த முருகன் டெம்பிளை பாருங்க ஸோ அடுத்த சாமியை பார்க்க போவோம் எல்லா சாமியும் நம்ம சாமி தானே நண்பர்களே இப்ப நாங்க எல்லாம் முடிச்சு போட்டோம் முடிச்சுட்டா மழையில இதெல்லாம் ஏறி வந்துட்டோம் வீடியோ எடுப்படல ஏன்னு பாத்தீங்கன்னா இனிதான் எடுக்க போறோம் இனிதான் ஏற போறோம் அதுக்கு முன்னாடி நாங்க பெருசுக்கு ஏற கொஞ்சம் கஷ்டம் பெருசுக்கு ஏற போது சிறுசெல்லாம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணி போட்டோம் இதுல வந்து எனர்ஜி போயிருண்டா அதுல ஏறுவோண்டா பெஸ்ட் வாழ்க்கை சின்னத்துல இருந்து தொடங்கணும் பெருசுல தொடங்கினா கடைசி லக்கண சின்னத்துக்கு வந்து அதுக்கு நம்ம சரி பெருசுக்கு போனா சின்னது அப்ப கடைசியில நீ கஷ்டப்பட போறியா பெஸ்ட்டுக்கு சின்னத்துல கஷ்டப்படதான் பெருசுக்கு கஷ்டப்படக்கூடாது விளங்கிதா பெருசோ சின்ன கஷ்டப்படத்தான் போறோம் நம்ம கஷ்டப்பட வாழ்க்கையை வாழணும் இதுல ஏறியாப்பே அதுல தூரண்டா டேய் அது 15 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடுது 2 கிலோமீட்டர் கதிராமத்துக்கு ஏறுறாங்கடா தெரிஞ்சிருக்கேன் எதுக்குடா இப்ப கேக்குறது சோ இப்ப இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டவர்ல எவ்வளவு கஷ்டப்பட போறேன் இந்த அம்புலைக்கு வாழ ஆகுது என்னன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயிட்டா இருக்கு வெயிட் உயரம் இருக்கு அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் தருவாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்துனாங்க மழை பெய்ய போகுதுன்னு போட்டு நாங்க டக்குன்னு எழுத போறோம் மழை பெஞ்சா க்ளோஸ் பண்ணி விடுவாங்களா இப்ப அவசரம் மட்டும் எழுதுறேன் க்ளோஸ் பண்ணலாம் வாவ் பாவண்டு காட்ட டைம் இல்ல ப்ரோ நமக்கு கொஞ்சம் மேல போய் கண்டினியூ பண்றேன் கைஸ் இது வந்து ஃபுல்லா இருட்டா இருக்கு அம்புலோ டவர் வந்து ஏறுங்க அம்புலோ டவர் இருக்கு இது வந்து இந்த ரவுண்ட் மாதிரி போகுது இந்த மூச்சு வாங்குது ரவுண்டா போகுதுடா இந்த ரவுண்ட் ஒரு மேல போய் கொஞ்சம் தூரம் போய் கண்டினியூ பண்றோம்
மூச்சு வாங்குது. வேணி சார் எப்படி இருக்கு வேணி சுகம்? வேணி எப்படி சுகம்? நல்ல புள்ள. ஸோ இதுக்கு மேல ஒரு அளவு தான் தூரத்தை ஏறிட்டோம். இப்போ வந்து இங்க இருந்து இந்த வியூவை பார்க்க போறோம். இல்லை இந்த வியூவை பார்த்து போவோம். பார்ப்போம் மேலே ஏறப்போம். இதுக்கு ஏறிட்டு போய் சொல்லுங்க உங்களோட அனுபவத்தை குட்டி. வேணி ஏன்னா ஒத்தருங்கையும் மட்டும்டா மேலே பாட்டு மட்டும் படிக்காதடா. லைன்ல எப்படி நிக்காங்கண்டு நாங்க போய் இல்லைங்க நாங்க போறோம். டேய் என்னடா தேவி ஏய் இத மாசம் ஐ லைக் இட் திஸ் பிளேஸ் நைஸ் ஸ்டப். என்னோட இடத்துக்கு கடவுளே எங்கடா நம்மளோட வந்து டேய் டேய் இன்னும் போகுதாடா இன்னும் போகுதானே கீழே யாரோ சொன்னாங்களே அம்புலோட ஒரு பார்க்க போறேன் அந்த பாருங்க. ஓ மேல படி சின்ன போய்கொண்டிருக்கி. வேணி எப்படி குட்டி கொஞ்சம் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. வாவண்டா வாவா தூரமே உலகம் பிறந்தது எனக்காக நானே படி எரிக்க போய் கொண்டு என்னோட வந்த ஃபேமிலி போயிட்டு 2 இருந்தா கஷ்டப்பட்டு சொல்லுது நபுரிக்கு படியில ஒரு அனுபவம் இருக்காக நீ அது ஒரு தனி சுகம். சந்தமாயிரி ஓ இங்க மேல ஏறு. என்னோட வந்த நண்பன் கீழே போயிட்டான். Maybe it's better downstairs. You can pass through. Almost இவ்வளவு தூரம் ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. முடியல இதோட முடியுதுடா வேணி இதோட முடியுது. गाइस இதோட அம்புல டவர் முடிஞ்சு ஏறிட்டோம். வேணி சொல்லு அம்புல ஏறு ஜெயிச்சிட்டோம். போன் கொண்டு விடாம விட்டா சரிதான். வேணாம் மாமே ரேங்கு இது வேற மாதிரி கேங் போன் விழுந்துடும். சோ லாஸ்ட் தான் முளக்கடா மாப்பிளே. அவ்வளவுதான்டா போயிடலாம் அவ்வளவுதான் அதுக்கு போயிடலாம். அம்புலு டவர் வந்துட்டோம். பல நாள் கனவே என்ன தெரியலடா நானே. சாரி ஓகே கேர்ஃபுல் ஓகே ஃபைன் ஓகே கவனண்டா வாங்கடா எல்லாரும். என்னட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்னுக்கு நின்றவங்க ஏன்னா அதுல முன்னுக்கு நின்றவங்க 4 வெள்ளக்காரர்கள் நின்றவங்க. அதுல ஒரு அக்கா என்ன பாத்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாவும் அவ கொஞ்சம் குண்டு அங்க போறீங்களா நம்ம இருந்தா அவங்க. ஓகே வேலி வேற நிக்காங்களா ஏறப்பறாங்களா என்று சொன்னவங்க. தேங்க்யூ ஓகே வெல்கம். அது கூட வேற நிக்காங்க இதுக்குள்ள யாக்கள் வெயிட் வரும். அதனால எல்லாமே சட்ட சிக்கலா தான் அங்க வெயில் இருக்கு இந்த மழை பெய்யுது காய்ஸ். அந்த புள்ள சொல்லு சின்ன புள்ளடா
நம்மள அதனால க்ளோஸ் பண்ணி போடுறா. நம்ம போய் எங்கடா எங்க இது இருங்க அக்கா நில்லுங்க சைக்கிள்ல போக கொடுத்தோம் கேப் இருக்குது நில்லுங்க எடுத்துங்க தமிழ் கதைக்கிறாங்கள பார்த்து தெய்வமா இருக்காங்க இப்ப. அடுத்தது உங்களோருக்கு தான் பெற தூத்தி இவங்களுக்கு தூத்தி சொல்லுங்களா ஏண்டா புள்ளமா கால் அந்த புள்ளோட காலம் இழுத்துறாங்க அசுகு உள்ள அவளுக்கு ஏற முக்கியம் இல்லைங்க இறங்குதான் முக்கியம் என்ன மாதிரி நான் கொஞ்சம் முன்னுக்கு போய் தொழிய யாராவது இருக்கீங்களா உள்ளே come here cross go here சொல்லுங்க அடுத்து நீங்க ஜாதகத்தை அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு ஜாதகம் எப்படி கேட்டு பாத்தீங்கன்னா 18 வயதுல 2-3 பண்ணிருப்பீங்களே ஜோசியம் சொல்றோம். அப்புறம் இப்ப 21 வயதுல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஃபேமிலிக்கு தெரியாம லவ் பண்ணி திருப்பீங்களே தெரியாதனமா டாட்டு குத்திருப்பீங்களே ஜோசியம் நாங்க ஜோசியத்தை வந்திருக்கோம். அம்பளோட ஜோசியம் பாக்குறாரு. அந்த ரேக ஜோசியம் எனக்கு ஜோசியம் விஜய் டிவில ஒரு இது நிகழ்ச்சியில சொல்லுவான் ஜோசியம் பார்க்க வருவான் பாலா அதுல அவன் சொல்லுவான் ஆரைக்கு பெருசா என்னதிக்கு அதை பார்த்துட்டானா ஜோசியம் சரியா ஓகே என்ன தாங்கள் ஐயா இந்த வாழ்க்கை நாசமா போகுது எங்களுக்கு ஜோசியம் பார்க்கணும் கை நட்டுகள் பழகு கிடையாதுயா பீச்சாங்காய் ஓகே தம்பி உங்களுக்கு நான் முதல்ல சொல்லுவது என்னண்டா உங்களோட கையில ரேகை எல்லாம் அழிஞ்சிருக்கி அபசகுணம் ஒன்று ஓகே அபசகுணம் என்ன இன்னொன்றுண்டா உங்களோட வாழ்க்கையில 12 வயசு நீங்க தாண்டும் போது நீங்க 8 காதல் பண்ணிருக்கீங்க ஜோசியம் 8 காதல் ஓகே அப்புறம் கோபுரம் பிடிச்சியா ஓகே அப்புறம் உங்களோட திருமண பாக்கியம் அமைந்தும் நீங்க தட்டுப்பட்டிருக்கீங்க திருமணம் மட்டும் கட்டியாதீங்க கட்ட வேண்டிய டைம்ல கட்டுங்க கட்ட வேண்டிய டைம்ல கட்ட வேண்டிய டைம்ல கட்ட வேண்டிய அதனால கிளியர் தெரியலையா ஜோசியக்காரன் பேசுறாரு நான் சொல்லுங்க. அப்புறம் உங்களோட வாழ்க்கை நீங்க முன்னேறணும்டா நீங்க என்ன செய்யணும்டா கேட்கணும் என்ன செய்யணும் உங்களுக்கு விடத்தை கொஞ்சம் நீங்க இப்ப வந்தீங்கன்னா அம்புழுவ இந்த 4 நாள்ல நீங்க போக வேண்டிய இடம் நீங்க 4 நாள்ல போக வேண்டிய இடம் அங்க போனா உங்களோட பஸ் நிப்பாரு பஸ்ல காலில் விழுந்து கும்பிடுங்க நீங்க வேலைக்கு சொல்லாம ஓடி வந்துட்டீங்க ஓ மை இல்லையா அப்ப நீங்க ஓம் சார் ஓ மை காட் ஓகே அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க போறீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அதை விடுங்க மேல போனீங்க ஒரு வெள்ளக்கணக்கா இருக்கா குண்டு அவ ஏசிடா இங்கிலீஷ்ல பிரச்சனை ஒரு மைய தெரிஞ்சு கொள்ளும் என்னைய கைக்கு அவ என்ன விளங்கு அண்ணா உள்ள வாங்க இன்னும் கொஞ்சம் பேர் தனிக்காங்க 7 பேர் தனிக்காங்க அங்க 7 பேர் தனிக்காங்க நீங்க வேணாம் நான் ஜோசியம் சொல்ல வரேன் எந்த ஜோசியம் படி 4 பேர் நிப்பாங்க இவங்களே பெரிய இடமா இருக்காங்களே
வெயிட் தான் என்ன பண்றது 60-70 கிலோ 80 கிலோ ஐயோ அரே உள்ளே ஓடியா தண்ணி ஐயோ எனக்கு ஒரு கண்ணாடி வேலை ஓடுச்சு இதுல வந்து இடி கண்ணாடி தாங்க டேய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ வாங்கிட்டு வா ஜோசியத்தை யாரும் பார்க்கலடா கவனா எந்த இடம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்காதா சொல்லணும் ஏண்டா ஓகே என்னடா நீ பாட்டம் புதிய வானம் பொண்டாட்டியக்கா திரும்ப படி கோணியை கோணி திரும்ப படி புதிய வானம் கோணிட பொண்டாட்டிய காணும் புதிய பூமி உலகத்தை காணும் எங்கும் போனி மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல புனிதமானது உன்னை காணத்தான் நான் இப்படி பயப்படுறேன் அட கேளடா ஐயோடி கைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பலூர் டவருக்கு மேலே இருந்து கொஞ்சம் நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்து நானும் என் நண்பனுக்கு எல்லாமே செம்ம வியூவெல்லாம் பார்த்துட்டு இருந்துருங்க அம்பலூர் டவருக்கு மேலே செம்ம வியூவெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் இறங்குறான் கேமராமேன் 2 பேரில் இப்போ தான் இறங்குறான் ஸோ இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்கு படியில உடைஞ்சிருக்கு பாத்தியா எங்கே அது உடையலடா அது கட்ட அப்படிதான் அது அப்படிதான் இதில் வந்து செம்ம வியூவாக இதுக்கு மேசம் வந்து பாருங்க எல்லாருமே அம்பலூர் டவரை ஸோ சேஃப் எல்லாரும் கிழிச்சிருப்பாரு எனக்கு தெரியும் ஸோ இப்போ நாங்கள் ஏறி இறங்கிட்டோம் அது மைக்குள்ள இருக்கு ஸோ நாங்கள் இப்போ இறங்க போகிறோம் பனி மூட்டது இங்கே பாருங்க கைஸ் பனி மூட்டது ஓ மை காட் சரி பாரு பனி மூட்டது மேலே ஒன்றுமே தெரியுது ஓ இறங்க போகிறோம் அந்த வேலை முடிச்சு நம்மளோட 2 சீவம் வந்தது தெரியுமா கேட்டு இதான் குட்டி அம்புலட் டவர் இங்கே வந்து இடத்துல வச்சு இந்த அதை தம்பி இடத்த வச்சு நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலை வந்துட்டோம் இப்போ நாங்கள் எடுக்கணும் நாங்கள் பண்ணி மூட்டோம்னா மழை பெய்கிற சுச்சுவேஷன் இருக்கு இங்கே எப்படி தான் போஸ்ட் பண்ணுங்க எப்படி இந்த என்ன பேருக்கு அங்கே போட்டோ எப்படி போஸ்ட் பண்ணுங்க ஓண்டா ஸோ எங்களை அவர் தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோ எடுக்க அவருக்கு போஸ்ட் கொடுக்க எப்படி போஸ்ட் கொடுக்க அம்புலோட வர கையால் பிடிக்காதுடா ஸோ ரொம்ப நேரமாச்சு நாங்கள் வந்த டைமும் போகிற டைமும் அங்கே நின்ற டைமும் நிறைய டைம் ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட் எல்லாம் எடுத்துட்டோம் இப்போ ஆசிரியர் எடுத்தாச்சு போ எல்லாரும் இறங்க போகிறோம் இப்போ இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க காசு இல்லாமல் இருக்குது இதில் ஏறின அப்புறம் என்ன சொல்கிறா ஊட்டி இறங்கிட்டு போகிற முடிவு எடுத்திருக்கேன் ஆனால் இறங்கிட்டு போய் சத்தியம் மனசில் 2 புகை மாதிரி அங்கே பண்ணிய பாருங்க டே அமுச்சு வர்றா புகை மாதிரி இந்த பண்ணி என்னடா எதுவுமே தெரியுது அங்கால என்ன வழியா இருக்கு என்னடா இதெல்லாம் பாருங்க இங்கே என்ன பனி எங்க இதுக்கே வண்டி ரிப் வரும்டா வண்டையில் இதுக்கு நம்ம நிறைய நாள் ட்ரிப்பில் இருக்கேன் பனி பெய்யுது காய்ஸ் மழை இல்லை இது பனி பெய்யுது மழையா பனியான்னு சொல்லலாம் இது வந்து ஒரு ஓப்பன் ஏரியா அந்த ஏரியா மழை தான்டா மழை தான் மழை பெய்யுது அதான் படத்தை நிற்கல வா வா போ இன்னும் ஒரு பாடி இறங்கணும் வாங்க கைஸ் கீழே முக்கியமாக கொஞ்சம் சாமான் இருக்கு பழைய காலத்து சாமான்கள் அதை இந்த வீட்டில் நாங்கள் காட்ட போகிறோம் அது இப்போ போக்கில் காட்டலாம் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற அவசரத்தில் காட்டல நாங்கள் கீழே வரைக்கும் காட்டுறோம் அப்படின்னா போகிறது வந்து பழங்காலத்து பொருளை பார்க்குறது தான் இதெல்லாம் வந்து வாங்கலாம் எல்லாம் இருக்கு பழைய காலத்துலேருந்து புதுக்காலம் வரைக்கும் இருக்கு வாங்கலாம் சக்கில் நடி பார்த்தியா பழைய காலத்து மன்னர்கள்ற ஃபோட்டோ இதெல்லாம் வந்து ஒரு மன்னர்கள்ற ஃபோட்டோ இதெல்லாம் வந்து பழைய காலத்து தான் இதில் வந்து வாங்கலாம் இன்னும் வடிவாட இருக்கி
இது சைக்கிள்லாம் 180 ரூபா கரண்டி. இது நம்ம மண்பானத்தில் வாங்கி சாப்பிட்றா வாங்கலாம். 1500. இது வந்து 1500 இந்த சைக்கிள். மேலே தாளம் 890 ரூபா. ஓ விலை ஒரே என்ன வேணும் இங்கே பார்த்து சொல்லுங்களேன். பல காலத்தில் தங்கங்களை இதுக்குள்ள அமைக்கிறவங்க. தங்கங்கள் மட்டும் இல்லை, உங்களோட ஜுவல்லரிஸ் இதுக்குள்ள வைக்கலாம். இதுக்குள்ள புதையல் இருக்குது பழைய காலத்து வரைக்கும். இதை கொண்டு இப்போ உதச்சி வச்சா சரி நம்மளுடைய ஊர் பாப்பா எங்கே? ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னடா இதெல்லாம் அந்த வீட்டுக்கு டெக்கரேஷன் கைது நாசமாக போனேன். உடஞ்சி எடுத்து போட்டுறது. இதெல்லாம் பழங்காலத்து பெட்டிகள். அடுத்து இதெல்லாம் வந்து டிசைனுக்கு வைக்கிறது தாண்டா இதெல்லாம். சாம்பிராணி எடுத்துதான் சராசி எடுக்கிற வீடியோ பிள்ளையாரு. ஸோ மை காட் முருகன் இருக்கேன். முருகன் கிருஷ்ணா. ஸோ மை ஃபேவரட் சாமி முருகன். எங்கடா முருகன்? சும்மா முருகன் ஃபேவரட் சாமி இது. இது என்னத்தால் செய்யணும் சொல்லாப்போம்? 1200 கூட இல்லை. இதை தோடு என்னத்தால் செய்யணும் சொல்லாப்போம்? என்னத்தால் செய்யணும் சொல்லேன்? சுரட்டையால். அதான் அந்த விலை. இது 750. இந்த பேஸ் தேனும் நல்லா இருக்கா மாலையெல்லாம். இது ஸோ கத்திய பாருங்க ஜர் கத்திய பாரு 600 கூரையில் கூரையில் குத்தலாம். சைட்டில் நடக்கலாம். ஓ ஸோ இதில் சாணம் எல்லாம் வச்சுருக்காங்க. பாம்புக்கு கழுத்தில் ஓடப்படியா? ஸோ திஸ் எலிபெண்ட் குட்டி எலிபெண்ட் கோபுரம் என்னட்டு இந்த பக்கெட்டில் இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் அந்த ஆட்டோவில் தொங்க ஒரு கீ டேக் மாதிரி. எங்கே பார்த்தாலும் பிள்ளையார் தான் இருக்கு. நம்மளோட பிள்ளையார் வந்து கடும் பெருமை தான் பிள்ளையார் நினைச்சானி. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆமை. மறக்க முடியாத பொருட்கள் எல்லாமே. கண்டி என்னன்னே ஃபேமஸ் தான் அந்த சாமான்லாம். நண்பன் வாங்குற மாதிரி ரொம்ப நேரம் பார்த்து பார்த்துக்கலாம் என்னென்னு பார்ப்போமா விட்டா வாங்கிடுவாங்க போல. அப்படியே ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். கீழே இறங்கி வந்துட்டோம். நாங்கள் வார டைம் வேறு மழை. எப்படி தான் போகிற வேலையா அது இருந்துக்குள்ள மலையிலே குதிரை சவாரி. இதெல்லாம் வரலாற்றில் பதிக்கப்பட்ட இடமாகும். அவர் என்னண்டா டிக்கெட் எடுத்துட்டாரு குதிரைக்கு. சரியா மழை பெய்யுது. எடுத்த காசு அநியாயமாக கூடாது. அவன் நனைஞ்சனும் பிரச்சனை. எடுத்த காசுக்கு வருத்தா இந்த ரயில் போவாரு போறாரு. ஓ அந்த இதுல சுத்துறதா நீ குதிரையில? நம்ம இருப்பா பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் சுற்றி பார்த்ததுல வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு செம்ம ஃபன்னாக இருந்தது. அதே போல் ஃபோட்டோவும் அந்த மாதிரியாக இருக்கு. செம்ம ஃபன் விட செம்ம பயமாக இருக்கு. இப்போ அது கூட இறங்குறது நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மழை வேறு பெய்யுது இந்த டைமில். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் வரக்குள்ள சேஃப்டியாக வாங்க, சேஃப்டியாகவே போங்க. இந்த வீடியோவில் தான் சொல்லிக்கிறேன். நாங்கள் நினைச்ச மாதிரி இந்த அம்பலோட அவர் இல்லை. இந்த படத்திலிருந்து பார்க்க கிட்டமாக இருக்குது. மேலே அடித்தது காற்று கூதல் காற்று அடித்தது. ப்ரோ ஃபோனில் ஃபைனாக நான் சாச்சிருக்கீங்க. லவுடு ஓகேங்க. இந்த அம்பலோ வீடியோ எப்படி இந்த அம்பலோ டவர் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு சொல்லு பார்த்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நடத்த கண்டிலைக்கு நிறைய இடத்துக்கு போகிறோம். எங்களோட 7வது அறிவு சொல்லுது. 8வது அறிவு சொல்லலை. நான் போனால் கன்ஃபார்மாக வீடியோ எடுத்து போடுவோம்.
ஸோ இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் பெய்யுது பைக் எப்படி பயணம் செய்யப்படுறது தெரியல. அதுதான் மெயின் கவலை. ஏன்டா பைக்குக்கும் மலைக்கும் அந்த டயர் சரிக்கிங்கடா கதை கல்யாணமாக போயிடும். அந்த என்ன தெரியல போய் நாங்கள் மலையை விட்டு இறங்கின அப்புறம் இந்த வீடியோவை அப்படி இல்லாட்டி வீடியோ இதோட முடியுது. பாய் காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நிலைமை சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஊரை காட்டுறேன். இப்போ அந்த ஊரை கூட காட்டலாமல் இருக்கு. ஃபுல்லாக பனி மூட்டம். இந்த வருங்களா இந்த வேறு நாட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. இந்த இடம் வந்து இந்த அம்பலூர் டவரை பாருங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுதே இல்லை கண்ணுக்கு. அந்த சுச்சுவேஷன் ஃபுல்லாக பனி மூட்டம். அந்த மூட்டத்துக்குலாம் இப்போ நாங்கள் சுச்சுவேஷனில் இருக்கு. ஸோ அந்த நிலைமையெல்லாம் இப்போ நான் நினைக்கிறேன் பாருங்க. இந்த ஃபுல்லாக பனி மூட்டம் இதை விட்டு போக விருப்பம் இல்லாமல் இருக்கு. ஏன்னா போக விருப்பமாக இருக்கு, ஆனால் பயமாக இருக்கு. நான் அவ்வளோ பனி பெய்யுது. நான் வீடியோ உங்களுக்கு தெரியுது. எனக்கு எங்களை மூஞ்சி கூட ஒழுங்காக தெரியாது. மூச்சு எடுக்கலாம். இந்த ஆண்டு எடுத்த பார்க்க சுவிட்சர்லாந்து ஏதோ ஒரு நாட்டில் இருக்க மாதிரி. இந்த வீடியோ எப்போ முடிப்போன்னு தெரியலங்க. நாங்கள் வீடியோ முடிச்சேன். இதை முடிக்க நான் டிரைவர் அங்கே போகக்குள்ள செம்ம பள்ளங்குழியுமா இருக்கும். நம்பி வேணா வீடியோ எடுக்க மாட்டேன். நான் பேசாமல் இதோட முடிக்கும் வீடியோவை. எனக்கு பயமா இருக்கு. உயிர் லைட்டாக மழை குறைஞ்சிருக்கேன். அதுக்குள்ளே நாங்கள் கீழே இறங்கி பைக் எடுத்து ஓடணும். நாங்கள் இறங்கி கண்டினியூ பண்ணுறோம். டன் அடிங்க பாய்ங்க.